அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேர்பட பேசல எடுத்துக்கொண்ட தலைப்பு அம்மா உணவக விவாதம், அரசியல் பின்னணி என்ன அப்படின்ற தலைப்புல நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். 5 விருந்தினர்கள் என்னோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். திமுக சார்பாக பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் அவர்கள், அதிமுக சார்பாக திரு அன்வர் ராஜா அவர்கள், மதிமுக சார்பாக திரு அந்திரிதாஸ் அவர்கள், பத்திரிகையாளர் திரு எஸ் ஷியாம் அவர்கள், வழக்கறிஞர் திரு சி அக்னீஸ்வரன் அவர்கள். விருந்தினர்கள் 5 பேருக்கும் வணக்கம். திரு ஷியாம், உங்ககிட்ட இருந்து நான் தொடங்குறேன். அம்மா உணவகத்துக்கு இப்போ திடீர்னு திமுக அரசு முக்கியத்துவம் கொடுக்கறது ஏன்? இது பல கட்ட விமர்சனங்கள் அதிமுக தரப்புல இருந்து வைக்கப்பட்டாலும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலா இல்ல இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கணக்கா, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அரசியல் கணக்கு என்று புரிந்து கொள்ள வேண்டியதுதான். இது போன்ற திட்டங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடியுமே அரசியல் உண்டுங்க. நான் பத்திரிகையாளரான உடனே அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஒரு கல்வி கண்காட்சியை திறந்து வைக்கிறாரு. அப்போ இந்த மதிய உணவு, அதாவது சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் காலத்தில் 1925 கொண்டு வந்த இலவச உணவு, அது காமராஜர் காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டது, என்னோட 4th ஸ்டாண்டர்ட். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் காலத்தில் அந்த கண்காட்சியை பார்க்கும்போது அவர் அதை சத்துணவாக மாற்றணும்னு சொல்லி அதுக்கு பிறகு கம்பத்தில் ஒரு இடைத்தேர்தல் நடக்குது. இடைத்தேர்தல் திமுக எம்பி இறந்த இடைத்தேர்தல் பிரச்சாரம் முழுவதுமே சத்துணவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்கு போட போறீங்களா, எதிராக வாக்கு போட போறீங்களான்னு தான் எம்ஜிஆர் கேட்டார். என்ன காரணம்னா, இந்த மாதிரியான சமூக நலன் சார்ந்த அம்சங்கள் எல்லாமே ஒரு ஓட்டு வங்கி அரசியல் என்பதை தலைவர்கள் உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். இதன் பின்னாலும் இருக்கும். ஆனால் அம்மா உணவகத்தை சிறப்புடன் நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதை வெறும் அரசியல் நம்ம கடந்து போக வேண்டாம். காரணம் என்னன்னா, சிறந்த திட்டங்கள் எப்போதுமே நீடிக்கப்படுகின்றன. இப்ப மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். அதுக்கு பிறகு அது மோடி ஆட்சி காலத்திலையும் தொடரத்தான் செய்தது. பொதுவாக தலைவர்கள் சிறந்த திட்டங்களின் பின்னால் இருக்கிற அரசியல் மற்றும் வாக்கு வங்கி வலிமை இரண்டையும் உணர்ந்து அதை நீட்டிக்க செய்கிறார்கள் என்பதுதான் எனது அனுபவம். இப்போ முதலமைச்சருக்கு இதற்கு பின்னாடி என்ன கணக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல திட்டம், அது தொடரட்டும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று. இதை நான் இன்னும் இப்படி கேட்கிறேனே, விக்கிரவாண்டி எலெக்ஷன் முடிவுகளுக்கு பிறகு ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டது. ஏன்னா அதிமுக வாக்குகள் யாருக்கு போகும் அப்படின்ற அந்த ஒரு பெரிய கேள்வி இருந்த நிலையில அது கிட்டத்தட்ட அதிகமாக திமுகவுக்கு தான் போயிருக்கு அப்படின்றது ஒரு பார்வையாக இருந்தது. இப்போ அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதும், இப்போ முதலமைச்சர் கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்றத பொதுவெளியில வைக்கிறது, இதை ரெண்டுத்தையும் நம்ம பொருத்தி பார்க்கணுமா? நீங்க சொல்ற சரிதான், ரெண்டையும் பொருத்தி பார்க்க வேண்டியதுதான். என்ன காரணம்னா, விக்கிரவாண்டியில இந்த ஓட் டிரான்ஸ்பர் திமுகவுக்கு ஃபேவரபிளா இருந்தது என்பதுதான் பொதுவான புள்ளி விவரங்கள் நமக்கு உணர்த்துது. அப்போ அதிமுக ஓட்டு வங்கியில திமுகவுக்கு வரக்கூடிய வாக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும். பொதுவாக ஒரு கோர் ஓட் பேங்க்ல இருக்கவங்க மாற்று கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதிமுக ஓட்டு வங்கி, இரட்டை இலை ஓட்டு வங்கி, எம்ஜிஆர் பற்றாளர்கள், ஜெயலலிதா பற்றாளர்கள், திமுக எதிர்ப்பாளர்கள், இதுதான் பொதுவான கணக்கு. அது கோர் ஓட் பேங்க் மாறாது. ஆனா ஆதரவாளர்கள், அந்த ஆதரவாளர்கள் ஓட்டை கவருவதற்கு முயற்சி எடுக்கலாம், தவறு கிடையாது. அப்படியான ஒரு முயற்சி இதற்கு பின்னாடி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஜெயலலிதா அவர்களோட பெட் ஸ்கீம், அதாவது 2013 துவங்கப்பட்டதுங்க. இப்ப 10 வருஷம் முடியுது. 10 வருஷத்துக்கு பிறகு அதுக்கு ஒரு பெரிய குட்வில் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான். அப்போ ஜெயலலிதா பற்றாளர்களின் அல்லது ஜெயலலிதா ஆதரவாளர்களின் ஓட்டுகளில் ஒரு பகுதி திமுக எடுக்கணும். விக்கிரவாண்டி தேர்தலில் அது சக்சஸ்ஃபுல்லா எடுத்திருக்கிறாங்க. உங்க கருத்து மிகவும் சரி, சக்சஸ்ஃபுல்லா எடுத்திருக்கிறாங்கிற உணர்வு வந்துருச்சு. ஸோ திமுக மீண்டும் அந்த முயற்சியை செய்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். அது ஏன் இப்போ அப்படின்ற அந்த கேள்வி நான் மறுபடியும் ஏன் வைக்கிறேன் அப்படின்னா, 3 வருடங்களாக மிகப்பெரிய அளவில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்றது அதிமுகவினுடைய பார்வையாக இருந்து. இப்போ இதுக்கு முன்னாடியும் எலெக்ஷன்ஸ் நடந்தது தான். இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் அதனுடைய முடிவுகள், அதற்கு பிறகு அம்மா உணவகத்துக்கு போறது, ஆய்வு செய்யறது, அதுக்கு நிதி ஒதுக்குறது அப்படிங்கும்போது இந்த எலெக்ஷனுக்கு பிறகு, இந்த ஓட் டிரான்ஸ்பருக்கு பிறகுதான் அது வெளிப்பட்டிருக்கா அப்படின்னு நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். ஓட் டிரான்ஸ்பர்ல தாங்க ஒரு பாசிபிலிட்டியை திமுக உணர்ந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பொதுவான அபிப்பிராயம் என்னன்னா, அப்படியான ஓட் டிரான்ஸ்பர் பாசிபிள் இல்லைங்கிறது. ஆனா அது எப்போ உணரப்படும்னா, அதிமுக போட்டி போடாம போகும்போது தான் உணரப்படும். அதிமுக போட்டி போட்டிருந்தா நிச்சயமாக ஓட் டிரான்ஸ்பர் பத்தி பேச்சே வந்திருக்காது. இப்ப அதிமுக போட்டி போடல, 2 கட்சிகள் இருக்கு களத்துல. ஒன்னு பாமக, இன்னொன்னு நாம் தமிழர். ரெண்டோட ஓட்டு வங்கியை பூத் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா அது கண்டிப்பாக அவங்களுக்கு போகாத ஓட்டு நிறைய இருக்கு.
அதாவது அதிமுக ஓட்டு. ஆனால் பாமகவுக்கும் விழலை, அதே நேரத்தில் வந்து நாம் தமிழருக்கும் விழலை. அப்படின்னா அது அதிமுக ஓட்டு திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்போ திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதை உண்மையிலேயே எப்போ நம்ம உணர்ந்திருக்க முடியும்னா விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பிறகுதான். ஏன்னா அந்த தேர்தலில் தான் அதிமுக போட்டி இடலை. எனவே வந்து அந்த எந்த ஒரு கட்சியும் வந்து தனது ஓட்டு வங்கியை பெருக்கணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக வந்து 5 வருடம் கழித்து 2026 தேர்தல் வரும்போது திமுகவுக்கு ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு இருக்கும், அதுல ஓட்டு சரிவு இருக்கும். அந்த சரிவை ஈடுகட்டுவதற்கு பல முயற்சிகள் எடுப்பாங்க. அதுல வந்து ஒரு சோசியல் பிராக்மாட்டிசம், பொலிட்டிக்கல் பிராக்மாட்டிசம் சொல்லுவாங்க, அதாவது அரசியல் நடப்பு. இந்த அரசியல் நடப்பு எப்போதுமே வந்து சமூக நலத்திட்டங்கள் மூலமாக ஈஸியா எடுக்க முடியும். உதாரணமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெறுமனே முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் தான், இன்னைக்கு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு வந்துருச்சு. அது வந்து இயல்பான ஒரு நகர்வு, இயல்பான ஒரு சிந்தனை. எனவே அம்மா உணவகம் என்பதை வலிமைப்படுத்துவதன் மூலமாக ஜெயலலிதாவின் ஆதரவாளர்கள் மனதை ஒரு சமநிலைப்படுத்தி அல்லது கொஞ்சம் குளிர்வித்து அதை வந்து உதயசூரியன் ஓட்டாக மாற்றுகிற ஒரு முயற்சி என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். நான் திருப்பி வரேன் ஷியாம். திரு அன்வர் ராஜா, அஇஅதிமுகவினுடைய வாக்குகளை இது கவரக்கூடிய ஒரு முயற்சி தான். ஆனால் அதை வந்து ரொம்ப அது ஒரு பாஷான ஒரு வழியில் முதலமைச்சர் அதை கவர்கிறார், இதுக்கு அரசியல் கணக்கு அப்படின்றது ஷியாமுடைய பார்வையாக இருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் அப்படி கவர்ந்து விட முடியுமா? ஒருவேளை கவர்வதற்கான அந்த முன்னெடுப்புகள் எல்லாம் தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது. முதலமைச்சருடைய இந்த நிகழ்வுகளால், அவருடைய இந்த நடவடிக்கைகளால் செல்வாக்கு உயர்ந்து விடுமோ? அதிமுக தொண்டர்கள், அதிமுக ஆதரவாளர்கள் மத்தியில் செல்வாக்கு, முதல்வனுடைய செல்வாக்கு உயர்ந்துருமோ அப்படின்ற டவுட் எல்லாம் இருக்கா அதிமுகவுக்கு? அந்த டவுட்லாம் அதிமுகவுக்கு கிடையாது. இந்த வந்து அம்மா உணவகத்துக்கு அவர் போய் இந்த நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்கின்ற இந்த காரணத்திற்காக அதிமுகவின் வாக்கு வங்கி மாறும் என்பதெல்லாம் கற்பனை, அதீதமான கற்பனை. திருவாண்டி இடைத்தேர்தல் வைத்துக் கொண்டு அதில் ஓட் டிரான்ஸ்பர், ஆமா கற்பனை தான். அதிமுக கோர் ஓட் பேங்கை எப்படி திமுக எடுக்க முடியும்? கண்டிப்பா எடுக்க முடியாது, அதற்கான வாய்ப்பே இல்லை. அப்ப நீங்க நான் சொல்றத இப்ப இதை நீங்க ஒத்துக்கிறதா இருந்தா நான் சொல்ற சில உதாரணங்கள் நீங்க ஒத்துக்கிறணும். காங்கேயம் இடைத்தேர்தல், RMB அவர்கள் போட்டியிட்ட காங்கேயம் இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தல் அவர் 1 லட்சம் ஓட்டு வாங்கிட்டார். அதுல திமுக போட்டியிடவே இல்லை, ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான் போட்டியிட்டார். இதே மாதிரிதான். அதே மாதிரி RK நகர் இடைத்தேர்தல், RK நகர் இடைத்தேர்தல் அம்மா 95% ஓட்டு வாங்கினாங்க. அங்கே எதிர்த்து போட்டியிட்டது ஒரு கம்யூனிஸ்ட் வேட்பாளர் தான். அப்ப திமுக ஓட்டையெல்லாம் நாங்கள் வாங்கி விட்டோம். அது உண்மைதானே? அப்படித்தானே? அது இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கட்சியினுடைய வாக்குகள் யார் யாருக்கு டிரான்ஸ்பர் ஆகுன்றது அது அந்த கள சூழலையும் அந்த காலகட்டத்தையும் வச்சு நம்ம முடிவு பண்ண வேண்டியிருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, முதலமைச்சருடைய இந்த நடவடிக்கைகள்னால அதிமுக தொண்டர்களா, அதிமுக ஆதரவாளர்களை கவர முடியுமா, மனசை குளிர்விக்க முடியுமா? ஷியாம் கேட்டதுல இருந்து நான் உங்ககிட்ட அந்த கேள்வி வைக்கிறேன். முடியாதுன்னா ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? நிச்சயமா குளிர்விக்க முடியாது. ஏன்னா இது வந்து அவர் வந்து ஆட்சிக்கு வந்து இப்ப 3 வருஷம் முடிய போகுது. இந்த 3 வருட காலமாக இந்த அம்மா உணவகங்கள் முடக்கப்பட்டே இருந்தன. பல இடங்களில் அது வந்து கண்காணிக்கப்படவில்லை. அது இதற்கு எதிராக ஏதாவது கலைஞர் உணவகம் என்று கொண்டு வரலாமா என்று கூட நேற்று கூட அக்னீஸ்வரன் அவர்கள் சொன்னார்கள். அப்படி கூட அந்த திமுகனுடைய அமைச்சர் ஒரு செய்தியை சொன்னார். எனவே அம்மா உணவகத்தை பராமரிக்க வேண்டும், அந்த உணவகம் மக்களுக்கு பயன்பட வேண்டும். அந்த உணவகத்தின் மூலம் மிகப்பெரிய பெரும் பலன் கிடைத்திருக்கிறது. அந்த கொரோனா காலங்களிலெல்லாம் மிகப்பெரிய பலன் கிடைத்திருக்கிறது. பணமே இல்லாமல் நீங்கள் சாப்பிடலாம் என்று அன்றைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உத்தரவு போட்டார்கள். அது பணம் இருந்தாலும் சாப்பாடு கிடைக்காது, சரியான சாப்பாடு கிடைக்காது என்கின்ற சூழ்நிலை இருந்த அந்த காலத்தில் அம்மா உணவகங்கள் மக்களுக்கு பெரிதும் பயன்பட்டன. அப்படியெல்லாம் பயன்பட்ட அந்த அம்மா உணவகத்தை தொடர்ந்து நடத்தாமல், தொடர்ந்து தொய்வில்லாமல் நடத்தி வராமல் அதையெல்லாம் விட்டுவிட்டு 6400 பணியாளர்கள் இருந்த அந்த அம்மா உணவகத்தில் இல்ல திமுக ஆட்சி அமைக்கப்பட்ட போதே 2022 அப்பவே அமைச்சர் கே நேரு சொல்லியிருந்தார், அம்மா உணவகம் பொறுத்த வரைக்கும் அந்த திட்டம் தொடரப்படும், அதுக்கான நிதி ஒதுக்கப்படும், அது தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. அது வந்து நடத்தப்படல, கிடப்பில் போடப்பட்டதுன்னா எப்படி சொல்றீங்க? அப்ப சொல்ல முடியும்? நீங்க 16 உணவகங்கள் மூடிட்டாங்களே. 404 உணவகங்கள் சென்னை சிட்டியில் இருந்தது. இப்போது எவ்வளவு இருக்கிறது? இப்போது 369 இன்னும் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு உணவகத்திற்கும் 14 பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர்.
இப்போது எத்தனை பேர் இருக்கிறார்கள்? மொத்தம் 6400 பேர் பணியில் ஏற்கனவே பணியில் இருந்தார்கள். இப்போது எத்தனை பேர் இருக்கிறார்கள்? 3000 பேர் கூட இல்லை. ஆக பணியாளர்கள் நியமனம், அங்கு இருக்கின்ற உணவு தயாரிப்பு முறை, இவைகளிலெல்லாம் அரசு சரியாக கவனம் எடுத்துக்கொள்ளவில்லை. இது புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதால் இதில் அதிக கவனம் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. எனவே இப்போது அரசியலுக்காக இதை செய்கிறார் அன்வர் ராஜா. அரசியலுக்காக மடைமாற்றம் செய்கிறார். நான் என் கேள்வி கேட்டுறேன். இப்ப 2011 வரைக்கும் திமுக ஆட்சி காலத்துல அவங்க கொண்டு வந்த எத்தனை திட்டங்களை அதே பேரோட இல்ல அந்த திட்டங்களை வந்து தொடர்ந்தது இந்த கடந்த 10 வருட அதிமுக ஆட்சி காலத்துல அதிமுக தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது எந்த நல்ல திட்டமாக இருந்தாலும் அதை நாங்கள் புறந்தள்ளியது இல்லை. நல்ல திட்டம், மக்கள் வரவேற்கிற திட்டங்களே அவர் தரவே இல்லையே. இல்லையா, அவங்க நல்ல திட்டங்களை தரவே இல்லையே. நீங்க ஏன் ஆன்டி கொஸ்டினுக்கு போறீங்க? கொஸ்டினே என்னண்டா, இவர் போய் இந்த இதை பார்க்கிறார், இந்த சத்துணவு இது அம்மா உணவகத்தை பார்க்கிறார். அம்மா உணவகத்தை பார்க்கறது ஒரு மடைமாற்றம் தான். இது அரசியல் மடைமாற்றம் செய்வதை மின் கட்டணம் இப்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது. மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு மிகப்பெரிய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை கிளப்பி இருக்கிறது. இந்த எதிர்ப்பை கிளப்பி இருப்பதற்கு அரசியல் ரீதியான மடைமாற்றம் செய்வதற்காக இதை போய் பார்க்கிறார். இங்கு போய் பார்த்து அது எப்படி போயணும், அதற்கு இத்தனை கோடி ஒதுக்கிடப்படும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். எனவே இது எப்படி அவர்கள் நடத்த போகிறார்கள் என்பதை பொறுத்தான் நாம் அதை பார்க்க வேண்டும். எனவே மடைமாற்றம் செய்வது தான் இது அரசியல் மடைமாற்றம் தான். இதை தவிர இது அதிமுக காலத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அதுவும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரால அம்மா அப்படின்ற அந்த சென்டிமெண்டலான அந்த பெயர்னால இருக்கக்கூடிய திட்டம். ஆனா அது நல்ல திட்டம் அப்படின்ற அடிப்படையில இந்த ஆட்சியிலையும் அது தொடரட்டும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றது ஒருவேளை அதிமுகவுக்கு அது பதற்றத்தை ஏற்படுத்திடுச்சோ? முதலமைச்சருடைய செல்வாக்கு உயர்ந்துரும் அப்படின்ற ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திட்டதுனால இப்படி காட்டமான அறிக்கைகள் விட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா? பதட்டமாயிடுச்சா அதிமுக அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் இருக்கு. ஒரு பதட்டத்தை எங்களுக்கு ஏற்படுத்தாது. இது அம்மா தான் கொண்டு வந்தது என்பது மக்கள் நன்கு அறிவார்கள். அதில் என்னதான் மெருகூட்டினாலும், என்னதான் அது மிகப்பெரிய அளவிலே அந்த திட்டம் உயர்ந்தாலும், அதற்கு இன்னும் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் எல்லாம் செய்தாலும் கூட இது அம்மா தான் கொண்டு வந்தார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். எனவே அந்த கிரெடிட் should not go to கலைஞர். அதாவது முதலமைச்சர் சொல்றாரு அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்தாலும் அது நல்ல திட்டங்கிறதுனால அது தொடர்ந்து செயல்படட்டும் அப்படின்னு அவர் சொல்றத நீங்க நாடகம்னு எப்படி சொல்லுவீங்க? இல்ல, அவரால் அதை நிறுத்த முடியாது. எப்படி சத்துணவு திட்டத்தை கலைஞரால் நிறுத்த முடியவில்லை? அவர் நிறுத்தல, அவரும் நிறுத்த வேண்டாம், அது தொடரட்டும். நல்ல திட்டம், கட்சி மாற்றங்களை கடந்து அது தொடரட்டும் அப்படின்றதான அவங்களுடைய பார்வையா இருக்கு. அத நான் சொல்றதை நீங்க உள்வாங்குங்க, அப்பதான் நீங்க தெரியும். ஏன்னா லட்சக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க தொடரட்டும் என்று அவர் பெருந்தன்மையோடு சொல்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. நான் அப்படி நினைக்கல. தொடராமல் அதை நிறுத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு இல்லை. எப்படி சத்துணவு திட்டத்தை நிச்சயமாக நிறுத்த முடியாது என்று கலைஞர் நினைத்து அதை அப்படி விட்டு விட்டாரோ, அது தொடர்ந்து வந்ததோ, அதை போல் அம்மா உணவகத்தை இவரெல்லாம் நிறுத்த முடியாது. அம்மா உணவகத்தை நிறுத்தினா அதனால் மிகப்பெரிய எதிர்ப்புகள் மக்கள் மத்தியிலே வரும். ஒரு 3 ஆண்டு காலம் அதை அப்படியே போட்டு பார்த்தார், ஒன்றும் நடக்கவில்லை. சரி, இப்போதாவது அதை போய் பார்த்து செய்வோம் என்று பார்க்கிறார். ஏன் இது போய் இப்போது பார்க்கிற நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு 250 கிலோமீட்டரை தாண்டி பக்கத்தில் இருக்கின்ற கள்ளக்குறிச்சியிலே 66 பேர் செத்து போனார்கள். இதுவரை முதலமைச்சர் போய் பார்த்தாரா? கருணை காட்டினாரா? அங்கு போய் ஏதாவது செய்தாரா? அங்கே அதற்கு முந்தைய வருஷம் கடந்த ஆண்டு நடந்ததே ஒரு மரக்காணத்தில் 22 பேர் இறந்து போனார்களே, அதற்கு முதலமைச்சர் போனாரா? இப்ப இந்த சம்பவத்துக்கு என்ன செய்தார்? அவருடைய மகனை தான் அனுப்பி வைத்தார். ஆனால் இவர் முதலமைச்சர் மணிப்பூருக்கு பிரதமர் போகவில்லை என்று இவர் கேட்கிறார். மணிப்பூருக்கு அமித்ஷாவை பிரதமர் அனுப்பி வைத்ததை போல இந்த கள்ளக்குறிச்சிக்கு தன்னுடைய மகனை அனுப்பி வைத்தார், இவர் போகவில்லை. சார், உங்களுடைய நம்ம அம்மா உணவகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க மணிப்பூர் வரைக்கும் சென்றுட்டீங்க. அடுத்த ரவுண்ட்ல நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கான்ஸ்டன்டைன், அன்வராஜாவுடைய குற்றச்சாட்டுகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதே போல ஷியாம் பேசும்போது சொல்லியிருந்தார், அரசியல் கணக்கு நிச்சயமாக இருக்கிறது, இது அதிமுக வாக்குகளை கவரக்கூடிய ஒரு உத்தி தான், ஒரு இம்ப்ளிசிட்டான ஒரு உத்தி அப்படின்றார். 2 பேருக்குமான பதிலா நீங்க சொல்லலாம். முதலில் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு இயக்கம் என்ற ஆலமரத்திற்கு
உள்ளதாக நின்று பணியாற்றி கொண்டிருக்கிற இளைஞரணி அமைப்பு என்பது சற்றேறக்குறைய 45 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தோடு இணைந்து இன்றைக்கு 45வது ஆண்டு காலத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் அவர்களோடு தோளோடு தோள் நின்று உழைக்கின்ற இளைஞரணி அமைப்பாளர்கள் தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நான் இப்பொழுது அண்ணன் பேசுகிற போது ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருந்தார். இவரும் சொல்லியிருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அறிக்கையிலையும் அம்மா உணவகம் அப்படிங்கிறது பெரிய வரவேற்போட நாங்கள் ரொம்ப நல்லா நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. நான் ஒரு நிமிஷம் அப்படி வாசித்துறேம்மா, ஒரு பேரா மட்டும்தான், அதுக்கப்புறம் போகலாம். தரம், நோக்கம், வருவாய் என்று அனைத்திலும் அம்மா உணவகங்கள் தோல்வியடைந்துள்ளன என்று மத்திய தணிக்கைத்துறை CAG அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் 15வது சட்டசபை கூட்டத்தொடர் ஜூலை 23ஆம் தேதி தொடங்கியது. ஒரு மாதத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தொடர் செப்டம்பர் 2ஆம் தேதி நிறைவடைந்ததையொட்டி CAG அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தது. அரசின் வருவாய், கல்வி, சுகாதாரம், குழந்தை நலன், இலவச லேப்டாப் என்ற அனைத்தையும் போட்டு வாங்கிய CAG அம்மா உணவகங்களையும் விட்டு வைக்கவில்லை. CAG அறிக்கையின்படி அம்மா உணவகங்களால் தமிழக அரசிற்கு சற்றேறக்குறைய 303 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது என்று சொல்லிவிட்டு இந்த அம்மா உணவகத்தில் வந்து ஒரே ஒரு இடத்தை மட்டும் சுட்டி காட்டுறாங்க. அது நாட்டு மக்கள் அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். 303, அதாவது நம்ம சப்பாத்தி தானாக செய்கிற ஒரு மெஷின் வாங்கியிருக்காங்க. அதை இவங்க செக் பண்ணுறாங்க, அதில் தரம் இல்லை அப்படின்னு. அப்போ அதில் மாவு போட்டுட்டா அதை அந்த உருண்டையாக கட் பண்ணி இது பண்ணி சப்பாத்தியாக வெளியே தரணும். இதை பார்த்துட்டு அந்த நார்த் இந்தியன் சொன்னாராம், இது என்னையா கோதுமை மாவு உள்ளே போட்டால் மாட்டு சரகு வெளியே வருது. மாட்டு இதில் நம்ம அந்த இது பண்ணுவோம் பாருங்க, வரகுன்னு சொல்லுவோம் நம்ம பக்கத்தில், மாட்டு சாணி அடித்து அதை எடுத்து இந்த விறகா பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி வர்ற ஒரு மிஷின் நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் ஓரலாக கமெண்ட் அடித்தது அன்னைக்கு பத்திரிகையில் வந்தது. நான் இப்பொழுது படித்தது விகடன் பத்திரிகையும் தி இந்து தமிழ் பத்திரிகையும் அன்றைக்கு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி பத்திரிகை 2016. யார் இருக்கும்போது குற்றச்சாட்டு வந்துருவோம். அதாவது ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற போதே அம்மா உணவகங்கள் அம்பேல் ஆகிவிட்டது என்பதை CAG அறிக்கை சொல்லி இருக்கிறது. இது வந்து ஒன்றும் அவங்க வந்து ரொம்ப பெரிய அவரு அண்ணன் அன்வர் ராஜா சுட்டி காட்டுற அளவுக்கு அம்மா உணவகங்கள் ஒரு சேரிட்டி அப்படின்ற அடிப்படையில ரொம்ப குறைஞ்ச விலைக்கு உணவு கொடுக்கறது, அது வந்து நஷ்டத்துல இயங்குது அப்படின்றதெல்லாம் இல்ல. நஷ்டத்துல மட்டும் இல்லம்மா, அதனுடைய நிர்வாக சிக்கல்களையே அவங்க சுட்டி காட்டியிருந்தாங்க. CAG இது வந்து நாட் வயபிள். நான் தெளிவா சொல்றேன். CAG ரிப்போர்ட் உங்களுக்கு இப்ப நான் மொபைல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். 6வது அதிகாரத்துல சாப்டர் 6ல முழுக்க அவங்க இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. அம்மா உணவகம் எவ்வளவு கேவலமான தரங்கட்ட அளவில் இருக்கிறது, அன்றைக்கே 36 உணவகங்களுக்கு பூட்டு போடக்கூடிய நிலைமை இருந்தது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். நான் இன்னும் சொல்கிறேன் CAG அறிக்கை. அப்புறம் அண்ணன் அன்வர் ராஜாவை நான் வந்து எப்போவுமே ஒரு மரியாதைக்குரிய ஒரு தலைவராக பார்ப்பேன். ஏன்னா அவரெல்லாம் எம்ஜிஆர் காலத்து ஆள், ஒரு நாகரீகம் இருக்கும். ஆனால் மணிப்பூரை போய்க்கு பிரதமர் நரேந்திர மோடி பார்க்காததையும் கள்ளக்குறிச்சி விசச்சாராயத்தையும் ஒன்றா பார்க்குற புத்தி எங்கள் அண்ணன் அன்வர் ராஜாவுக்கு வந்திருக்கு பாருங்க. உண்மையிலே வருத்தமாக இருக்கு. இவங்கள்லாம் இந்த மாதிரி மூத்த தலைவர்களெல்லாம் அடுத்த தலைமுறையை வழிகாட்ட வேண்டியவர்கள் பேசுகிற பேச்சா இது? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூடா நட்பு ஞாபகத்தில் நான் நேரா கேள்விக்கு வந்துடுறேன். 3 வருடங்களாக கிட்டத்தட்ட கிடப்பில் போடப்பட்டிருந்ததாக இருக்கக்கூடிய அந்த திட்டம் இப்ப திடீர்னு முதலமைச்சர் முதல் வாட்டி போய் ஆய்வு செய்யறாருங்க அம்மா உணவகத்துல. இப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற கேள்வி இயல்பா வரும்ல. வரலாம். நான் கேட்கிறேன் பதில் ஒன்னே 2021 நாங்க ஆட்சிக்கு வரோம். பள்ளி கல்வித்துறையில பிள்ளைகளுக்கு புத்தக பை கொடுக்கணும். புத்தக பையில ஜெயலலிதா படமும் எடப்பாடி படமும் இருக்கு. அன்பிற்குரிய அமைச்சர் அன்பில் மகேஷ் போய் நம்ம முதல்ல அமைச்சராகி முதல்ல பை கொடுக்குறோம், அதில் போய் அவர் படம் இருக்கேன்னு போய் தலைவர்கிட்ட கேட்குறாங்க. தலைவர் கேட்குறாரு, இதுக்கு என்ன செலவாகும்? 13 கோடி. இந்த 13 கோடிக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டியதை மாணவர்களுக்கு வேண்டியதை செய்யுங்க, ஏன் படம் முக்கியம் இல்லை, இருக்கட்டும் போங்கன்னார். அதுதான் இல்லை. பெரியசாமி என்ன அவருடைய கூட்டுறவு கடன் ரத்து, தங்க நகை கடன், அந்த சர்டிஃபிகேட்லையும் எடப்பாடி பழனிசாமி படம் இருந்துச்சு. போய் சொன்னாங்க, தூக்குங்க, என் படம் முக்கியம் இல்லை, மக்களுக்கு போய் சேரட்டும். அது மட்டும் இல்லை, ஜெயலலிதா அம்மையார் படத்தை அங்கே வச்சிருந்தப்போ தலைவர் போராடினோன்னா ஜெயலலிதா படத்தை மூட பார்த்தாங்க. இருக்கட்டும், கலைவாணர் அரங்கத்தில் அது இருக்கட்டும் ஏன் என்று நியாயத்தோடும்
அரசியல் நாகரிகத்தோடும் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் கற்றுத்தந்த அந்த நாகரீக உணர்வோடு அரசியல் நடத்துகிறவர் எங்கள் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அரசியல் மாண்பு, அரசியல் நாகரிகம், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனா இந்த முறை இந்த ஒரு நடவடிக்கையில அம்மா உணவகம் அவர் ஆய்வு செஞ்சதுல இது அரசியல் நாகரிகத்தை தாண்டி அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறதா பார்க்கப்படுது. ஷியாமனுடைய முதற்கட்ட பார்வை இல்ல, நான் ஒண்ணு என்னன்னா, ஒரு கட்சியில ஒரு தொண்டர் இருக்கிறார் அப்படின்னா அவர் என்ன அடிமை சாசனமா எழுதி கொடுத்துருக்காரு, அந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவோம், உறுப்பினர் படிவத்தில் எழுதி கையெழுத்து போடுறாரா என்ன, உன் கட்சியில சேர்ந்துட்டேன் அதனால உன் கட்சி சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம்னு. ஒரு கட்சியில சேர்றது நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக, இந்த கட்சி நல்லது செய்யும் நம்பி சேர்றான். அந்த கட்சி அதற்கு உரிய தகுதி இல்லை என்று சொன்னால், அதற்கு உரிய தலைமை இல்லை என்று சொன்னால், ஜனநாயகத்தில் நல்லதை நோக்கி ஓட்டு போடுவதான தொண்டனினுடைய கடமை. அதிமுக தொண்டனுக்கு இந்த நாட்டின் மீது அக்கறை இருக்காதா? அதிமுக இன்னைக்கு இந்த நிலைமையில ஏன் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத அவன் யோசிச்சு பார்த்திருந்தா திமுகவுக்கு வாக்களிக்க போறார்கள். இந்த நாடு நல்லா இருப்பதற்கு இந்த தலைவர் தான் நமக்கு தேவைன்னு முடிவெடுத்தா என்ன தப்புன்னு கேட்கிறேன். என்ன, எந்த கட்சியிலையும் எந்த தொண்டனும் யாருக்கும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல, உன் சின்னத்துக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு சொல்றதுக்கு. நீங்க பேசிய கொள்கையிலும் போட்ட திட்டங்களிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வீர்கள் என்கிற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு தொண்டனும் உங்கள் பின்னால் இருக்கிறான். அதை மாற்றி நம் தலைவனை விட ஒரு நல்ல தலைவன் இருக்கிறான். அப்ப எந்த ஒரு நிகழ்வுக்கு பின்னாடியும் அரசியல் கணக்கு இருக்குது அப்படின்றத இம்ப்ளிசிட்டா நீங்க உணர்த்துறதா நான் சொல்றது என்னன்னா, அரசியல் களத்தில் நமக்கு இருக்கிற ஆதரவு பலத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அரசியல் தலைவர் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வது என்ன தவறு? கான்ஸ்டன்டைன் கட்சி மாச்சரியங்களை கடந்து அரசியல் நாகரிகம் முந்தின ஆட்சியில் இருந்தாலும் நல்ல திட்டம் தொடரட்டும் என்று அந்த அரசியல் நாகரிகத்தோடு முதலமைச்சர் செய்கிறார். அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கும் இருக்கு அப்படிங்கும்போது அந்த கேள்வி வரும். எனக்கு தலைவர் கலைஞர் ஒரு வசனம் எழுந்திருப்பார். அதாவது, என் பொதுநலத்திலும் ஒரு சுயநலம் இருக்கிறது, தடாகங்களை சுத்தம் செய்கிற தவளை அதை சுத்தம் செய்து கொண்டே தன் பசியையும் போக்கி விடுவதை போல பொதுநலத்திலும் ஒரு சுயநலம் இருக்கிறது என்று தலைவர் கலைஞர் எழுதிய வசனம். அதுல யதார்த்தமானது. எல்லா அரசியல் தலைவருக்கும் தன் இயக்கத்தை வளர்க்க வேண்டும் என்று வந்தால் பொதுமக்கள் நல்லவர்களுக்கு வாக்களிப்பதும் யதார்த்தம். இந்த நடவடிக்கையின் பின்னால் ஒருவேளை அதிமுகவினுடைய தொண்டர்கள் இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும், யார் நல்லது ஒன்று வச்சுக்கங்கம்மா. அரசியல் நாகரீகத்தில் தமிழ்நாட்டில் உள்ள திராவிட இயக்கம் அதிமுகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், அந்த தொண்டர்களிடம் இருக்கிற நாகரீகத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறேன். ஒரு நிமிடம் மட்டும் அனுமதிங்க. அதாவது, ஜெயலலிதா அம்மையார் மறைந்து போனார். அவருக்கு 1.5 ஆண்டுகள் கழித்து இவர்கள் நினைவகம் திறக்கிறார்கள். அதற்குள் தலைவர் கலைஞரும் இறந்து போனார். அப்போ அந்த ஜெயலலிதாவினுடைய திறப்பு விழாவிற்கு வந்த பல ஆயிரம் தொண்டர்கள் அன்னைக்கு தலைவர் கலைஞருடைய இதையும் பார்த்துட்டு போறாங்க, அண்ணாவுடைய இதையும் பார்த்துட்டு போறாங்க. அப்போ ஒரு சகோதரி, ஒரு இல்லிட்ரேட்டட் உமன், அவங்ககிட்ட பேட்டி கேட்கும்போது சொல்றாங்க, எங்க தலைவர்கள் மட்டுமல்ல, அந்த தலைவர்களும் நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று உழைத்தவர்கள். இந்த அடிப்படை நாகரீகம் என்பது திராவிட இயக்க தொண்டர்களிடம் தான் நீங்கள் பார்க்க முடியும், ஏனைய தொண்டர்களிடம் பார்க்க முடியாது. எனவே நான் சொல்லுகிறேன், இதை நாகரீகமாக பார்ப்பது அவர்களுக்கு நல்லது. திராவிட தொண்டர்கள் நீங்க சொல்லும் போது 2 கட்சிகளும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். திரு அக்னீஸ்வரன், அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களுக்கு காழ்ப்புணர்ச்சியோடு திமுக அரசு மூடு விழா காண்கிறது, மூடு விழா செஞ்சிருக்கு அப்படின்ற அந்த ஒரு காட்டமான விமர்சனத்திலையும் தொடர் குற்றச்சாட்டுலையும் என்ன உண்மை இருக்கிறதா புரிஞ்சுக்கிறது? இல்லை, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு அன்வர் ராஜா சார்கிட்ட நீங்கள் கேட்கும்போது கேட்டீங்க, அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தெல்லாம் நடப்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எதெல்லாம் நிறுத்திருக்கு, ஒரு 4 சொல்லுங்கன்னு. நீங்கள் தாலிக்கு தங்கம், சைக்கிள் திட்டம், சைக்கிள் சொல்லி முடிச்சிடறேன், சரி, சைக்கிள், மடிக்கணினி, ஆடு மாடு கோழி, இது எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு போகக்கூடாதா, நான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு கேட்டார். அப்படியெல்லாம் எந்த கட்சியும் அடிமை சாசனம் எழுத முடியாது, விருப்பப்படுறவங்களுக்கு வாக்களிச்சுக்கங்கன்னு. ஆனால் அதே அடிமை சாசனம் நீங்கள் ஆர்கே நகரில் செல்வி ஜெயலலிதா அம்மாவுக்கு நின்ற போது 95% வாக்குகள் வாங்கினாங்கல்ல, அதுக்கு எதிர்த்தாப்புல நின்ற கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு மகேந்திரன் அவர்கள்
5% வாக்குகளை தான் எடுத்தார் அப்படின்னா அப்ப திமுக வாக்குகள் எல்லாம் அதிமுகவுக்கு போயிருச்சா? ஒவ்வொரு அது நீங்க போற வேற அது அப்படியே கொண்டு வந்து விக்கிரவாண்டியில அப்ளை பண்ணிக்கங்கன்னு சொல்ல வரேன். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா 27,000 வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்ற ஒரு மாய கணக்கு போடுறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. ஆர்கே நகர் எலெக்ஷன் அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாரா? இப்ப கட்சி யாருடைய தலைவர்? ஜெயலலிதா அம்மா இறந்ததற்கு பிறகுதானே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வராரு. நம்ம பொருத்தி அவர் ஒரு கிளைக்கழக செயலாளர் இருந்தவர் தானே. ஒரு கிளைக்கழக செயலாளர் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் வர முடிஞ்சிச்சு. ஆனால் திமுகவுல சாத்தியமா அது விட்டுருவோம். இப்ப நான் கேட்க வருவது, நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். நான் அது கேட்கிறேன். ஆர்கே நகர் அப்போ யார் முதலமைச்சராக இருந்தார்கள்? அப்போ கட்சியில என்னென்ன கூட்டணி இருந்தது, கட்சி எப்படி இருந்தது, இப்போ கட்சியினுடைய நிலை என்னவாக இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்கணும்ல. அதே கட்சி தானே, அதே திமுக தானே. ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிற போது கூட இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருச்சி பாப்பாரக்குறிச்சியில் ஆரம்பிச்சார். ஜெயலலிதா இன்னொன்னு சொல்லவா, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? 10 ஆண்டு கால புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா, நீங்க புரட்சி தலைவருடைய திட்டம், அதே மாதிரி இந்த நேரத்தில் நினைவுபடுத்த வேண்டியது ஐயா சைதை துரைசாமி அவர்களுடைய திட்டம். 10 வருஷம் கழிச்சு 11வது விழாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அதிமுக திட்டத்துக்கு அங்க வந்து போய் வாழ்த்து சொல்ல போயிருக்கிறார். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், இதே நீங்க சொல்றீங்களே 404 அம்மா உணவகங்கள் இருந்துச்சுல, இது மாநகராட்சி பணம் தானே போகுது. சொத்து வரியை 150% உயர்த்திட்டீங்களே, ஆனா கடைகளை மட்டும் அம்மா உணவகத்தை குறைச்சிட்டீங்களே, ஏன் அப்படி? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் உணவகம் என்று 100 கோடி ரூபாயில நாங்க கொண்டு வருவோம். மதுரையில அம்மா உணவகத்தை அடிச்சுட்டு இருக்கீங்களா? ஆட்சியை நடவடிக்கை எடுத்தாரா? ஆனா 100 கோடி ரூபாயில அதைத்தான் சொல்ல வரேன். இல்ல முடிச்சிடறேன் ப்ளீஸ். 100 கோடி ரூபாய்க்கு வந்து சக்கரபாணி அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் சொன்னது கலைஞர் உணவகம் இல்ல, அம்மா உணவகம் 404 குறைஞ்சு போச்சு. ஒரு வார்டுக்கு 2 இருக்கணும். ஆனா 8 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 4 பேர் இருக்காங்க. சப்பாத்திக்கு மாவு இல்ல. உங்கள மாதிரி குரலை உயர்த்த முடியாது. எனக்கு அடிச்சு உடைச்சாங்க அம்மா உணவகத்தை, உடனே அது மேல ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையா? உணவகத்தை அடிச்சு உடைக்கல, முதல்ல அதையும் தெளிவா சொல்லி. இல்ல இந்த பெயர் பலகையை ஜெயலலிதா படத்தை எடுத்தாரு. ஏன் அப்ப நீங்க இருக்க உணர்வு அப்படின்னா நடவடிக்கை எடுத்தாங்க, தலைவர் எடுத்தாரா? அப்படின்னா நடவடிக்கை எடுத்தது மட்டுமில்ல, கலைஞர் உணவகம் இன்ன வரைக்கும் வந்துச்சா வரலையா? 100 கோடி ரூபாய் ஒதுக்குனீங்களா ஒதுக்கலையா? ஆக உங்க தலைவருடைய திட்டத்துக்கே ஒதுக்கலன்னா நீங்க அதிமுகவுக்கு எப்படி ஒதுக்குவீங்க? இப்ப இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க இப்ப வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? 13 கட்சி கூட்டணி 19 இருந்து தொடர்ந்து வெற்றியை பெறக்கூடிய திமுக கூட்டணி 6.5% வாக்குகளை திமுக இழந்திருக்கு. இதுல மக்கள் நீதி மையம் 6% வாக்குகள், மக்கள் நீதி மையம் அவங்க அது எல்லாம் சேர்ந்து குறைஞ்சதனால அதிமுகவுக்கு இன்னைக்கு போய் அந்த திட்டத்தின் மூலம் இவர்கள் பெயர் எடுக்க விரும்புகிறார்கள். அதிமுக நிக்காததனால உங்களுக்கு விக்கிரவாண்டியில கூடி இருக்கலாம். அதற்காக நீங்க 3 வருஷம் ஏன் போகல? நாம கேட்க வேண்டிய கேள்விதானே இது. ஏன் இப்ப திடீர்னு புத்தருக்கு வந்து ஞானம் வந்த மாதிரி ஏன் வந்து ஒரு அரசினுடைய திட்டம் அப்படின்னா தாலிக்கு தங்கத்தை ஏன் நிறுத்துனீங்க? தாலிக்கு தங்கம் தான் ஒரு நொடி கான்சென்ட்ரேட், அதுக்கு பதில் சொல்லிருங்க. ஐயமா, தாலிக்கு தங்கம் திட்டத்தை ஒண்ணு என்னன்னா 2017க்கு பிறகு அவங்க கொடுக்கவே இல்லை. நான் தெளிவா சொல்லிடுறேன். அண்ணனுடைய வெள்ளை அறிக்கையில பிடிஆர் தியாகராஜன் தெளிவா சொல்லியிருந்தாரு, 4 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 ஆண்டுகளுக்கான தொகையை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், முதலிலிருந்து ஆரம்பித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 5 ஆண்டுகள் ஆகும் அந்த 4 ஆண்டு நிலுவையை கொடுப்பதற்கு. அதனால்தான் அதை உடனடியாக, அதாவது திருமணம் அதுக்கு பிறகு வெயிட் பண்ணி சில பேர் சொல்றாங்களே குழந்தை பிறந்த பிறகு தான் எங்களுக்கு வந்ததுன்னு, அது இல்லாமல் கொடுப்பதற்காகத்தான் புதுமை பெண் திட்டம் உடனடியா நீ படிக்க. ஏன்னா அந்த திட்டத்தை உருவாக்கியது தலைவர் கலைஞர். அண்ணன் சொன்னாரு, அன்வர் அண்ணன் சொன்னாரு, நாங்க வந்து என்ன திட்டத்தை கொடுத்தோம்னு சொல்றேன் நானு. இலவச மின்சாரம் கொடுத்து உழவர்களை வாழ வைத்ததும் தலைவர் கலைஞர். உங்களால் நிறுத்த முடியாது. ஏழை பெண்களுக்கு வந்து படித்தால் கல்விக்கு உதவி, திருமண உதவி அமைத்தது தலைவர் கலைஞர். அதுதான் வளர்ந்தது. அத உங்க அம்மா பேரை மாத்தி தாலிக்கு தங்க திட்டம் மாத்தினாரு. கலைஞர் உரிமை தொகைன்னு கொடுத்திருக்கீங்களே, நீங்க மட்டும் பேரை மாத்தி வைக்கலையா? தமிழக அரசு ஏன் கொடுங்க?
அப்ப 1000 ரூபாய் கொடுக்குறீங்கல்ல மகளிர் உரிமை தொகை, ஏன் தமிழக அரசு மகளிர் உரிமை தொகை வைக்க மாட்டேங்கிறீங்க? கலைஞர் மகளிர் உரிமை தொகை தானே சொல்றீங்க. அதே மாதிரி தான் அம்மாவுடைய உணவகம். அம்மா இருக்கும்போதே வச்சீங்களே ஆமா சரி 10 ரூபாய் தண்ணி அம்மா இருக்கும்போதே அம்மா 10 ரூபாய்க்கு தண்ணி கொடுத்தாங்கல்ல, அம்மா உணவகத்தை விட்டுருவோம். ஒரு நொடி அவங்க அம்மா உணவகத்தை கலைஞர் உணவகம்னு மாத்தல, அம்மா உணவகமா தான் கண்டினியூ பண்றாங்க. நீங்க தானே சொன்னீங்க மதுரையில நடந்தது என்ன? அதுக்கு இனிஷியேஷன் அதுக்காக எடுக்கப்பட்டது, ஆனா அது இல்ல. இப்போ அம்மா உணவகம் தான் அது கண்டினியூ ஆகுது. நான் கேட்ட கேள்வி அது அன்வர் ராஜா கிட்ட இருந்தும் சரியான பதில் வரல. இப்போ 2011 வரைக்கும் திமுக ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட நிறைய திட்டங்கள் இருக்கும். இங்க தலைமைச் செயலகத்தை இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, சமச்சீர் கல்வி புத்தகங்கள்ல என்ன, அதுல இருக்கிற குறியீடுகள் எல்லாம் எப்படி அதிமுக ஆட்சி காலத்துல மறைக்கப்பட்டது, உழவர் சந்தையினுடைய நிலை என்ன, கடந்த 10 வருட அதிமுக ஆட்சி காலத்துல அதை எப்படி வச்சிருந்தீங்க அப்படின்ற கேள்விகளுக்கு பதில் இருக்கிறதா? இப்ப நீங்க அம்மா உணவக தலைப்பு தானே போட்டிருக்கீங்க. 2 அரசுகளுடைய ஒப்பீடு என்பது வேற. ஆட்சி காலத்துல சார், அதிமுக ஆட்சி காலத்துல திமுகவோட திட்டங்களை நீங்க என்ன நல்ல திட்டங்களை எடுத்து கொண்டு வந்தீங்க அப்படின்ற விமர்சனங்கள் வைக்கப்படுது. அரசு ஏற்புக்குடையதாக இருந்தால் லாப நட்டத்தை வருமானம் இருக்குதுன்னு தெரிஞ்சா நீங்க இலவச மின்சாரம் சொல்றீங்கல்ல, இலவச மின்சாரம் கரெக்ட், 3 முறை மின்சார கட்டணத்தை ஏத்திருக்கீங்க. அம்மா உணவகத்துல முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஃபைனான்சியல் இயர்ல 2021ல 35 கோடி லாஸ். அதுல என்ன லாபம் நட்டம்? அது ஒரு சேரிட்டிக்காக மக்கள் நலனுக்காக பண்றதானே. அதே போல உழவர் சந்தை ஆகட்டும், அப்ப தலைமைச் செயலக கட்டிடம் இன்னைக்கு என்னவா இருக்கு? மேடம் நல்ல கேள்வி கேட்டீங்க. தமிழக அரசுக்கு நம்ம மூலம் இந்த விவாதத்தின் மூலம் 35 கோடிக்கு லாஸ்ன்றீங்களே, 46,000 கோடி போக்குவரத்து இது லாஸ்ல இருந்தது, நட்டத்தில் இருந்துச்சு. அதுக்காக நீங்க பெண்களுக்கு இலவச பயணம் கொடுக்காம விட்டுட்டீங்களா? வரத்தான் செய்யும். போக்குவரத்து பல ஆண்டுகள் அதிமுக ஆட்சி காலம், அதுக்கு முந்தின ஆட்சி காலம், எல்லா ஆட்சி காலத்துல இருந்து போக்குவரத்து நட்டத்துல தான் இல்ல சார். கம்பேரிசன் தவறு சார். நான் வரேன் திரு, ரெண்டுமே அரசு தானே. நான் வரேன். இல்ல திரு அந்திரிதாஸ், அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களுக்கு திமுக அரசு மூடு விழா கண்டிருக்கிறது அப்படின்ற விமர்சனங்கள்ல ஒரு புறம் இருக்க, இது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய திட்டங்களையும் முன்னிலைப்படுத்துகிறார், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்றது முதலமைச்சருடைய இமேஜை உயர்த்தி காட்டுவதற்கான ஒரு மறைமுகமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வாக்கு வங்கி அரசியலுக்காக பயன்படக்கூடியதுதான். மற்றபடி அரசியல் மாண்புன்றது முன்னாடி அந்த திட்டத்தை எடுக்க முடியாது, அதை மறுக்க முடியாது அப்படின்றதுனால அதை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சருடைய இமேஜை உயர்த்துறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. முதலமைச்சருடைய இமேஜ் ஏற்கனவே உயர்ந்திருக்கிறது, அது உயர்த்தி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் என்பது அன்னதான சமாஜம் அல்லன்னு அறிஞர் அண்ணா சொன்னார். ஆனால் அன்னதானமே இன்றைக்கு ஒரு அரசியல் தலைப்பு விவாதமாக மாறி இருக்கிறது. நண்பர் கக்னேஸ்வரன் ஒத்துக்கொள்வார்னு நினைக்கிறேன். கோர்ட் வளாகத்தில் அடிக்கடி பயன்படுத்துகின்ற ஒன்று when you have no basis for argument just abuse the plaintiff என்று சொல்வார்கள். அந்த வகையில் தான் அதிமுக இப்பொழுது குற்றச்சாட்டுக்களை எழுத்து வைத்திருப்பதாக நான் கருதுகிறேன். அவருக்கு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன். ஆட்சிக்கு வந்த 2வது நாளிலே முகப்பேரில் இருக்கின்ற ஒரு அம்மா உணவகம் 2 வட்ட செயலாளர்கள் நவசுந்தர் சுரேந்தர் என்பவர்கள் அந்த ஜெயலலிதாவுடைய படத்தை கிழித்த பொழுது அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன். அம்மா உணவகம் இது எந்த திட்டங்களை நீங்க நிறுத்திருக்கீங்க சொன்னீங்க? திமுக ஆட்சி காலத்திலே போடப்பட்ட மதுரை வாயில் ஒரே ஒரு தகவல் அந்த நீங்க சொன்னது இல்லையா, அந்த ஒண்ணுல அதாவது அவங்க சும்மா போய் அம்மா படத்தை கிழிக்கல. அந்த நேரத்தில் யார் காசு கொடுத்தாலும் அவங்களுக்கு இலவசமா உணவு கொடுக்கலாம் சொன்னப்போ எங்க தொண்டர்கள் போனப்போ இது அம்மா உணவகம் நீ கொடுக்க முடியாதுன்னு இலவசத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால தான் கிழிச்சாங்களே ஒழிய காழ்ப்புணர்ச்சியால் அல்ல. அப்படி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. அதாவது எந்த திட்டமும் திமுக ஆட்சி நேரத்தில் மதுரை வாயில் பறக்கும் சாலை திட்டத்தை 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக முடக்கி வைத்திருந்தது. அது மாதிரி யாரும் முடக்கலை. தாலிக்கு தங்கம்னு சொன்னாங்க. மூவலூர் ராமாமிர்தம் பெயரால் அமைந்திருக்கின்ற அந்த உயர்கல்வி உறுதி திட்டத்தான் புதுமை திட்டமாக்கி திருமண நேரத்தில் தாலிக்கு தங்கம் கொடுப்பதை விட அவர்கள் படிக்கும் பொழுதே அவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் அது தமிழ் புதல்வன் வந்திருக்குது. அதே மாதிரி இந்த கிளினிக்கு அம்மா கிளினிக்கு தான் மூடிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருந்தாங்க. கிடையாது, அவர் ஆட்சி போவதற்கு முன்னால் 1 வருடத்துக்கு முன்னால் தான் அதை தொடங்கினார்கள். ஒரு 1800 கிளினிக்
மேக்சிமம் அதில் பெரும்பாலும் வெறும் நேம் போர்டு மாத்திரம்தான் இருந்தது. ஆனால் எந்த பணியாளர்களையும் நீக்காமல் அது அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாக இது மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற வகையிலே சிறப்பான முறையிலே அதே பணியாளர்களை வைத்துக்கொண்டு பயன்பாட்டிலே வைத்துக்கொண்டு 60-80 லட்சம் பேருக்கு மேலுக்கு அந்த மக்களை தேடி மருத்துவத்தில் இன்றைக்கு இன்னுயிர் காப்போம் என்கின்ற திட்டத்தின் கீழ் பாதுகாத்து இருக்கிறார்கள். எந்த திட்டத்தையும் அவங்க நிறுத்தலை. ஆனால் இவர்களுடைய ஆட்சியிலே வந்து எந்த திட்டமாவது உருப்படியாக வந்துதான்றது அவருக்கு சொல்லணும். ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட எப்பொழுது அறிவித்தார்கள் என்று சொன்னால் கடைசியாக எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அழுத்தம் காரணமாக அறிவித்தார்கள். ஆனால் அது வந்து ஹைகோர்ட்டில் வந்து அன்கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டாங்க. ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு தரவுகளை சரியான தரவுகளை கொஞ்சம் ஓரளவுக்கு கொடுத்த பிறகுதான் அவர்கள் சொன்ன 6 காரணிகளிலே 5 காரணிகள் சரியாக இருக்கின்றன என்பதை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஒத்துக்கொண்டது. அதே போலவே வந்து வேளாண் பாதுகாப்பு வேளாண் திட்டத்தை வந்து 2020 பிப்ரவரியில் அறிவிச்சாங்க. ஆனால் அப்பயே சொன்னோம் நோட்டிபிகேஷன் 29 ரத்து பண்ணணும்னு சொன்னோம். MOI மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ONGC கூட வேதாந்தாக்கும் போடுக்கணும் அதெல்லாம் ரத்து பண்ணணும்னு சொன்னோம். அதை எதுவும் ரத்து பண்ணாம அவசர கோலம் அள்ளி தெளிகின்ற மாதிரி தான் அவங்களுடைய திட்டங்கள் இருக்குது. ஆனால் எந்த திட்டங்களையும் இன்றைக்கு திமுக அரசு நிறுத்தவில்லை. அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியை நோக்கி போய் கேள்விக்கு கன்வர்ஜ் ஆகி வந்துடலாம். நான் ரொம்ப சுருக்கமா பெற விரும்புறேன். இது எல்லாமே நல்ல திட்டங்கள் தொடரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் இது அடுத்த கட்ட நீ அரசியலுக்கான தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம். முதலமைச்சருடைய இமேஜை உயர்த்துவது மூலமாக ஆப்போசிஷனுடைய வாக்குகளும் பெறுவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நீங்க எப்படி ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு அரசியல் கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ்ன்றது எப்படி இருக்கணும். அண்ணன் வந்து பத்திரிகையாளர் அண்ணன் சொன்னாங்க, தராசு ஷியாம் அவர்கள் சொன்னாங்க, சரியா சொன்னாங்க. 1925 சிந்தனை சிற்பி சிங்கார வேளாண் தொடங்கப்பட்டது. அதை ஏன் வந்து ஜெயலலிதா எடுத்தாங்க, எம்ஜிஆர் எடுத்தாங்க, கலைஞர் எடுத்தாங்க கேட்க முடியாது. இது சமுதாய நல திட்டங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே GER கிராஸ் என்ரோல் ரேஷியோ அதிகமாக இருக்கிறது. தேசிய சராசரி 28% தான். ஆனால் தமிழ்நாட்டிலே இப்பொழுது 50%. NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வரும்பொழுது 2035 இருக்க வேண்டிய அந்த சராசரி இப்பொழுது 50% இருக்கிறது என்று சொன்னால் அது ஒன்றை ஒன்று ஒரு திட்டமும் ஒன்றை ஒன்று தழுவிதான். இது சமூக நல திட்டங்கள். இது யார் வந்தாலும் நிறுத்த முடியாது. அம்மா கிளினிக்கும் நிறுத்துவதற்கான வாய்ப்பில்லை. அவர்கள் பறக்கும் சாலை திட்டத்தை கிடப்பிலை போட்டதை போல எந்த திட்டமும் இங்கு நிறுத்தப்படவில்லை. அன்வர் ராஜா குறுக்கிட விரும்புறீங்க, உங்களுடைய கருத்து பதிவு பண்ணலாம். பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அவர்கள் பேசுகிற போது CAG அறிக்கையில் இதை பற்றி மிக மோசமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். அது எந்த வகையில் உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் வெளி மாநிலத்தில் இருக்கின்ற பல IAS அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த அம்மா உணவகம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை பார்த்து பாராட்டி எங்கள் மாநிலங்களையும் இதை போல் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற குறிப்புகள் எல்லாம் அது தவிர நான் இல்ல ஓகே நீங்க அவருடைய குற்றச்சாட்டுக்கு நீங்க பதிலளித்ததா நான் பாத்துக்கிறேன். இல்ல திரு அன்பராஜா, இது கட்சி மாற்றங்களை கடந்து இல்ல நான் கேட்டுறேன். ஒரு முதலமைச்சர் கடந்த ஆட்சி காலத்துல இருக்கிற ஒரு நல்ல திட்டம் தொடரட்டும் அப்படின்ற ஒரு மனசின் அடிப்படையில அதனை அவர் தொடர்வதாக நீங்க அதை பார்க்கவே இல்லையா? இல்ல, அது தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்கு. அதை வந்து வலுவிளக்க செய்தார்கள் இவர்கள். வலுவிளக்க செய்தார்கள். ஒரு முதலமைச்சர் 3 வருஷமா அந்த பாதையில் தான் போய் கொண்டும் இருக்கிறார், வந்து கொண்டும் இருக்கிறார். அவர் இப்போது பார்க்கிறார். இப்போது பார்க்கிறனால என்ன நடக்கிறது? இந்த டிவி விவாதத்தில் இது வந்து விட்டது. ஆனால் மின் கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள். அது கீழே பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. அது லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது இது தொடர்ந்து 3வது வருடம் 4.8% உயர்ந்திருக்கிறது. அதை பற்றிய வாதங்களுக்கெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் முதலமைச்சர் சென்று பார்த்தது முன்னாலே நிற்கிறது. எனவே இது அரசியல் மடைமாற்றத்திற்கு பயன்படுகிறதே தவிர நான் வரேன். ஸ்டாலினுடைய பிம்பம் ஏற்கனவே உயர்ந்துதான் இருக்கிறது. இந்த மாதிரி நடவடிக்கைகள் மூலமாக அவருடைய பிம்பம் இன்னுமே உயரும். அது எந்த கட்சி எந்த ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, அது வாக்கு வரதுக்கு பயன்பட்டா பயன்படட்டுமே அப்படின்னு அவர் சொல்றாரு. இது அதிமுக ஒரு நெருக்கடியா இருக்காதா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, என்ன நெருக்கடிகள் இருக்க போகுது? ஸ்டாலினுடைய பிம்பம் என்ன உயர போகுது? என்ன அவர் செல்வாக்கு குடியிற போகுது? அவர் செல்வாக்கை எங்களால் வந்து தோற்கடிக்க முடியாதா? தோற்கடிக்க முடியாத கட்சியா திமுக? திமுக என்ன தோற்கவே தோற்காதா? நாங்கள் 40 இடங்கள் பிடித்த வரலாறும் இருக்கிறது. திமுக 0வா இருந்த வரலாறும் இருக்கிறது. நாங்கள் 0வா இருந்த வரலாறும் இருக்கிறது. திமுக 40 இடங்களையும் பிடித்திருக்கிறது.
நாங்கள் 6 முறை ஆட்சியை பிடித்திருக்கிறோம், 5 முறை ஆட்சியை பிடித்திருக்கிறோம். 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்ட கட்சி அதிமுக. ஏன்னா மறுபடியும் எங்களுக்கு ஆட்சியை பிடிப்பதுன்னு மிகப்பெரிய விஷயம் அல்ல, மிக எளிதாக எங்களால் ஆட்சியை பிடிக்க முடியும். அதுக்கு தவிர அம்மா கிளினிக் என்று 2000 கிளினிக்கை நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த 2000 கிளினிக்கு டாக்டர்கள், நர்ஸுகள் எல்லாமே போட்டு மிக அருமையாக செயல்பட்டது. எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட 28 கிளினிக்குகள் மிக பிரமாதமாக இருந்தது. அதை இவர்கள் ஏன் தொடரவில்லை? ஓராண்டுக்குத்தான் என்கிறார்கள். அது ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்கிற போது 2000 கிளினிக்கு இவ்வளவு தொகை ஒதுக்கீடு செய்தோம். அடுத்த பட்ஜெட்டுக்கு உங்கள் ஆட்சி வந்தது. உங்கள் ஆட்சியில் நீங்கள் ஏன் தொடரவில்லை? திரு ஷியாம், உங்ககிட்ட நான் இல்ல, உங்கள் ஆட்சியில் ஏன் தொடரவில்லை? அப்புறம் உயர்கல்வியில் 50% அதிமுக ஆட்சி காலத்திலே இருக்கு, இப்போது மட்டுமில்லை. மேலும் கான்ஸ்டன்டைன் சொன்னது எனக்கு மிகவும் மன வருத்தத்தை தருகின்ற ஒரு வார்த்தை. கேவலமான தரங்கட்ட வகையில் என்னுடைய விமர்சனம் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். இதை அவருக்கே விட்டு விடுகிறேன். நீங்களும் பார்த்து கொண்டிருந்தீர்கள். அதாவது நான் இரண்டையும் ஒப்பிட்டேன். இவர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகவில்லை அதற்கு அவர் என்ன சொல்கிறார்? கேவலமான தரங்கட்ட வகையில் இவருடைய விமர்சனம் இருக்கிறது என்கிறார். அதை பார்வையாளர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கே நான் விட்டு விடுகிறேன். அன்வர் ராஜா, உங்களுக்கு உடனடியா நான் பதில் சொல்றேன். நான் சொன்னது ஒரே நான் இதை உடனடியா சொல்லிடுறேன். பார்த்துட்டு இருக்க நாட்டு மக்களுக்கு தெரியணும். மணிப்பூரில் நடந்த வன்முறை, அசிங்கத்தையும் அருவருப்பையும் இங்கே நடந்த ஒன்றையும் நீங்கள் ஒன்றாக பார்ப்பது என்பது உங்கள் தரத்திற்கு அழகா என்பதை மீண்டும் உங்கள் மனச்சாட்சிக்கு விட்டு விடுங்க. திரு ஷியாம், ஸ்டாலினுடைய பிம்பம் அப்படின்றது கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கின்ற 66 பேர் கள்ளச்சாராயத்தால் மரணம் அடைந்ததை முதலமைச்சர் சென்று பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு மணிப்பூருக்கு பிரதமர் ஏன் செல்லவில்லை என்பதை நாங்களும் கண்டிக்கிறோம். நீங்கள் அதை கண்டிக்கின்ற திரு ஷியாம், ஸ்டாலினுடைய பிம்பத்திற்கான ஒரு எலிவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னதான் வந்து நல்ல திட்டங்கள் தொடர வேண்டும், அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறது அப்படின்றெல்லாம் கூட, வாக்கு வங்கி அரசியல், அதையெல்லாம் தாண்டி கூட அவருடைய இமேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவருடைய இமேஜை உயர்த்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஏன்னா கடந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாலினுக்கான ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸோ இல்லை அவர் மேலே வைக்கக்கூடிய எதிர்த்தரப்பு வைக்கக்கூடிய விமர்சனங்களோ அப்படின்னு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது. இதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாமா? புரிந்து கொள்ளலாம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், இதுதான் மணிமேகலைங்க. எப்போதுமே நம்ம வந்து உணவு கொடுக்கிற ஏதாவது ஒரு சமூக நல திட்டத்தை அறிமுகப்படுத்தினாலே அதற்கு பின்னால் அரசியலும் இருக்கும், பிம்ப உயர்வும் இருக்கும். அதை யாராலும் மறுக்கவே முடியாது. அம்மா உணவகத்தை பொறுத்தவரையில் இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் காலத்து சத்துணவு 1981 காலகட்டம், நான் அப்போதான் பத்திரிகையாளர் நகரேன், ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு சத்துணவு கூட்டத்தை இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க, மதுரைன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க எந்த பதவியிலும் இல்லை, பெரிய விமர்சனமாச்சு. அன்வர் ராஜாவுக்கு கூட அது தெரியும். என்னன்னா அப்போ சட்டமன்றத்தில் வந்து இடி மின்னல் மலையுமாக, அதாவது ரஹ்மான் கான், சுப்பு, அப்புறம் துரைமுருகன், இவங்களை இடி மின்னல் மலையுமாக. இவங்க உடனே கிளம்பி அப்போ முதலமைச்சர் யார், ஜெயலலிதாவா இல்லைன்னா எம்ஜிஆர்லாம் கேள்வி கேட்டு எம்ஜிஆர் அதுக்கு பிறகு சத்துணவு திட்ட அந்த உயர்மட்ட குழு உறுப்பினராக வந்து ஜெயலலிதாவை மாற்றினார். அது இன்ஸ்பெக்ஷன் போகிறதுக்கான உரிமை வந்து இருக்குங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகருக்கே இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் இன்ஸ்பெக்ஷன் போகிறதுல தவறு இருப்பதாக நான் கருதலை. ஆனால் எல்லா நகர்வுகளுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யும். இயல்பான அரசியல் தான். அடைந்து விடுதல், அடைய துடித்தல், அடைந்ததை அப்படியே வைத்துக் கொள்ள நினைத்தல், இதை தாண்டி அரசியல் எங்க இருக்கு? விருந்தினர்களிடம் நிறைவு பார்வையை கேட்க விரும்புகிறேன். ரொம்ப சுருக்கமாக பதிவு பண்ணுங்க திரு கான்ஸ்டன்டைன். இது என்னதான் நலத்திட்டங்கள் அது கண்டினியூ பண்ணாலும் அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு. இது வந்து ஸ்டாலினுடைய பிம்ப அரசியல், அதுக்கான எலிவேஷன் தான். அம்மா உணவகம் ஆய்வு அதை தொடர்றது எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு காரணம் அப்படின்றது திரு ஷியாம் சொன்ன. முதலில் அந்த வார்த்தையவே நான் உடைக்கிறேன். பிம்பம் அல்ல, ஸ்டாலின் என்பவர் ஆளுமை, அசைக்க முடியாத ஆளுமை வேற, பிம்பம் வேற. அதனால் தலைவரினுடைய ஆளுமைக்காகத்தான் இது என்பதல்ல.
அவர் செய்வது அவருக்கு ஆளுமைக்கு அழகு கூட்டுகிறது என்று சொல்லிவிடலாம். ஆனால் இந்த அரசியல் நாகரிகம் அவரிடம் இன்றல்ல நேற்றல்ல எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கிற போதே அவரை சந்தித்து சுனாமிக்கு நிவாரணம் வழங்கியதும் தலைவர் தளபதியார் என்பதை மறந்துவிட முடியாது. அவருடைய நாகரிக அரசியல் அது ஒன்று. ரெண்டாவது, அண்ணன் வந்து அன்வர் அண்ணன் கேட்கும்போது 2 கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். ஒன்று வந்து கள்ளக்குறிச்சிக்கு ஏன் முதலமைச்சர் இல்ல முடிச்சிடறேன். 19ஆம் தேதி வந்து இந்த நிகழ்வு நடக்குது. அண்ணனுக்கு தெரியும் 20ஆம் தேதி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். முதலமைச்சரிட அமைச்சர்கள் டிஸ்கஷன் இருந்தது, போக முடியல. ஆனாலும் 3 அமைச்சரை அனுப்பி வச்சார். நான் கேட்பது, தூத்துக்குடியில நீங்க 13 பேரை கொன்னப்போ எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷன் வரைக்கும் போகல. அது மாதிரி இருக்கல எங்க தலைவர். ஒண்ணு. இன்னொன்னு, இது வாக்கு வங்கி அரசியலுக்காக அப்படின்றது அதுக்கான கேள்விக்கு மட்டும் நீங்க இது வாக்கு வங்கி அரசியல் இல்லமா. என்ன திட்டத்தை நாம் நிறைவேற்றினாலும் அந்த நிறைவேற்றத்தினால் பயன்படக்கூடிய மக்கள் அல்லது அதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் ஏடிஎம்கே கேடர்ஸையோ சப்போர்ட்டர்ஸையோ அட்ராக்ட் பண்றதுக்கு இல்ல, அதுக்குன்னு இல்ல. இது வந்து பொதுவா இந்த ஒருவேளை அவருடைய இதுக்கு வந்து நான் இன்னும் விக்கிரவாண்டிலேயே அமைச்சர் ரகுபதியும் கேட்கிறாரு, அதிமுக ஓட்டர்ஸ் வந்து திமுகவுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்ப இதெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டி இருக்குல்ல. ஒரு வாக்கு வங்கி அரசியல் அப்படின்றது ஒரு நேச்சுரலா எழக்கூடிய கேள்விதானே. இல்ல நான் இப்ப ஒருவேளை நீங்க சொல்ற வாதமே உண்மைன்னு வச்சுக்கிறோமே, அதற்காக இதில் என்ன அவர் என்ன நரித்தனம் எதுவும் பண்ணியிருக்காரா? குரூக்கடா ஏதாவது உள்ள போயிருக்காரா? நாட்டு மக்களுக்கு நான் நல்லது செய்யறேன், அதுல ஒருவேளை அதிமுக தொண்டர்கள் ஆமா பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கொண்டு வந்தால் வரவேற்போம். நன்றி திரு அக்னி. இவ்வளவு வெற்றிகள் தொடர்ந்து மக்களவை தேர்தலாகட்டும், அதுக்கு முன்னாடி தேர்தலாகட்டும், தொடர் வெற்றிகளுக்கு பிறகுமா வந்து அதிமுக வாக்காளர்களை ஓட்டர்ஸ்களை கவரக்கூடிய நிலையில திமுக இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, தொடர் வெற்றி என்கிற ஒரு பிம்பத்தை இவர்கள் தொடர்ந்து கட்டமைக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கிற மக்கள். ஏன்னா தொடர் வெற்றி எதுனா 3 வருஷம் ஆச்சு, 3 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க. இது பழைய ஓய்வூதிய திட்டத்தை இதை கொண்டு வரல. ஆக மக்களுக்கு தேவையான பால் விலை, மின்சார கட்டணம், பால் விலையை வந்து என்ன பண்ணிட்டீங்க, விலை உயர்த்திருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க. இப்ப நான் என்ன 3 ரூபாய் குறைச்சிருக்கீங்க, 12 ரூபாய் ஏத்திருக்கீங்க. ஆகவே இவர்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வேண்டுமானால் விளம்பரத்துக்காக இவர்கள் பண்ணிருக்கலாம். நான் என்ன கேக்குறேன், நான் புடிச்சா அதிமுக ஓட்டர்ஸ் போட போறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறேன். ஓட்டு போட போறாங்க, அதுல என்ன பிரச்சனை? 10 வருஷம் பிடிக்காம இருந்துச்சோ? அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்ல முடியாது. பிடித்திருந்தால் இது வேற, இது அரசாங்கம் வாக்களிக்கும் முறை. இது ஒன்று, இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நம்ம சார் சொன்னார்ல, அந்த அந்திரிதாஸ் சார் சொன்னார்ல, 10 வந்து திரு எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்தார்கள், உச்சநீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு. அம்பாசங்கர் கமிஷன் மூலம் உங்கது நிராகரிக்கப்பட்டது. ஏன்பா இது கொண்டு வரலன்னு சொல்லி இன்னொரு விஷயம் நீங்க 15% வன்னியர்களுக்கு வந்து உயர்த்தி கொடுப்பீங்களா? இதுவரை செஞ்சீங்களா? 2019 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும் போதுதான் நீங்க சொன்னக்கூடிய 51% ஜனநாயக இயந்திரத்தின் மீது உராய்வு ஏற்படாமல் இருக்க அவ்வப்போது எடுக்கின்ற எண்ணெய் போன்று எதிர்கட்சி இருக்க வேண்டும். அதுல மாற்று கருத்து இல்ல, குளறுபடிகள் தான் சொல்லலாம். ஆனா செயல்பாடுகளிலே குளறுபடி இருக்கிறது தான் நான் சொல்ல வரேன். 2021 ஒரே மாதத்துல மாத்திரம் செங்கோட்டையன் சொல்றாரு இந்த ஆட்சி கண்ணியமாக நடக்கிறது, செல்லூர் ராஜு சொல்றாரு சட்டம் ஒழுங்கை அம்மா எப்படி பராமரித்தார் அப்படி பராமரித்திருக்காரு. 3வது நாள் வந்து கவர்னர் கிட்ட போய் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு கொடுக்குறாங்க. ஆக செயல்பாடுகளிலே குழப்பம் இருப்பதாக நான் கருதுகிறேன். எல்லா திட்டமும் இன்றைக்கு புதுமை பெண் உள்ளிட்ட எல்லா திட்டங்களையும், தவப்பதன் உள்ளிட்ட திட்டங்களை சமூக புரட்சி என்று கெஜ்ரிவால் அவர்கள் கூட பாராட்டி இருக்கிறார் என்பதை அன்வராஜா அவருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். நடந்தது திமுக ஆட்சியில் தான். நன்றி விருந்தினர்கள், நான்கு பேருக்கும் நன்றி. மீண்டும் ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.